வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் டைம் ரிவிஷனில் டைம் அண்ட் ஒர்க் இந்த டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு 3 டைப் கொடுத்துட்டோம். இப்போ 4வது டைப் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் அந்த ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க தெளிவாக அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கரெக்டாக நீங்கள் எந்த சம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கான்செப்டையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத அங்கே தெளிவாக சொல்லியிருக்கு. அதோட கன்யூனிட்டி தான் இது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு அடுத்த டாபிக் பாருங்கள். நான் டைப் 4 இதில் என்ன டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒவ்வொரு மாடலில் தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முகேஷ் ஒரு நாளில் 2/7 பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டின் அழகாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த பின்ன வேல்யூலே உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். அதாவது ஒரு நாளில் 7/2 பகுதி வேலையை செய்து முடிப்பார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ 2/7 மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இந்த கீழே கொடுத்துருக்க 7 அப்படிங்கிறதான் மொத்த வேலைன்னு அர்த்தம். ஓகே, மொத்த வேலை அந்த 7ல் 2 பங்கு வேலையை 2 பகுதி வேலையை முடிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு நாள் ஆகுது. அப்போ ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாரு, மொத்தம் இருக்க 7 வேலையில் 2 வேலையை முடிச்சிடறாரு. இது ஃபர்ஸ்ட் டே. ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, செய்து முடிப்பார் எத்தனை நாட்கள் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. இப்போ அடுத்த செகண்ட் டேல என்ன நடக்கும், இன்னொரு ஒரு 2 பகுதியை முடிப்பார். தேர்ட் டேல என்ன நடக்கும், இன்னொரு ஒரு 2 பகுதியை முடிப்பார். மொத்தத்துக்கு 7 தானே இருக்கு. இப்போ இங்கே பாருங்க, மொத்தம் இது ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, 3வது நாளில் 6 வேலையை முடிச்சிருப்பாரு. அப்போ மீதி இருக்கிறது ஒரே ஒரு வேலை தான். ஒரு வேலை என்ன, அரை நாளில் தானே அவர் முடிப்பார். ஓகே, ஸோ அப்போது 3 நாட்கள்ங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அவங்க கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸ்லேயே இதுலேயே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் இருக்குது. ஒரு நாள் 2 பகுதியாக முடிப்பார். ஓகே, அப்போ அடுத்த நாளில் இன்னும் 2, மொத்தத்துக்கு 4 பகுதி முடிஞ்சிருக்குமா. 3வது நாளில் இன்னும் 2, அப்போ மொத்தத்துக்கு 6 பகுதி முடிஞ்சிருக்கும். மீதி இருக்கிறது 1 மட்டும்தான். அது அரை நாளே முடிச்சிருவாரு. அப்போ 3 நாட்கள்ங்கிறதா இதற்கான ஆன்சர். ஈஸியாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இதே சிமிலராக தான் அது அடுத்த பாட்டுன்னு கேட்பாங்க. வேற விதத்தில் கேட்டுருக்காங்க பாருங்க. ஒரு சீரான வேகத்தில் வரும் தண்ணீரின் மூலம் ஒரு தண்ணீர் தொட்டியின் 2/7 பங்கு மட்டும் நிரப்ப 8 மணிகள் ஆகின்றன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீதமுள்ள தொட்டி முழுவதும் நிரம்ப இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா. இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான். இப்போ இந்த பின்ன வேல்யூ கவனிங்க. இந்த பின்ன வேல்யூ 2/7. அப்போ மொத்தத்துக்கு 7 பகுதி வேலை இருக்கு. அதில் 2 பகுதி வேலையை முடிக்க அவங்க எத்தனை மணி நேரம் சொல்லிட்டாங்க, 8 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ 2 பகுதி வேலையை முடிக்க 8 மணி நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு பகுதி வேலையை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எத்தனை நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும். புரிஞ்சுக்கலாம். அவங்க கொடுத்துருக்கல இப்போ மொத்தம் 7ல் 2 பங்கு முடிக்க 8 மணி நேரம் ஆகுது. அப்போ 7ல் 1 பங்கு முடிக்க அந்த 8ல் பாதி தானே, 4 மணி நேரம் ஆகும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். அப்போ ப்ரீவியஸாக பார்த்தா அதே இது தானே. இப்போ மீதமுள்ள தொட்டி முழுவதும் நிரம்ப இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்தம் இருக்கிறது 7, நல்லா பார்த்துட்டோம். ஓகே, இந்த 7ல் 2 முடிஞ்சிருச்சு. அப்போ மீதி 5 பங்கு தானே இருக்கு. ஒரு பகுதியை முடிக்க 5 மணி நேரம் ஆகுது அப்படின்னா 5 பகுதியை முடிக்க, அதாவது ஒரு பகுதியை முடிக்க 4 மணி நேரம் ஆகுது அப்படின்னா 5 பகுதியை முடிக்க 20. அப்போ 20 மணி நேரம் எடுக்கும். ஸோ 20 அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நல்லா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டின்லுமே இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட்டாக நம்ம என்ன பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே டைம் அண்ட் ஒர்க்கில் வேறு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு சூப்பரான ஷார்ட்கட் மூலமா ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்களோ அதை வீடியோ முழுவதும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ அடுத்தது பாருங்கள். இதுக்கு கண்டிப்பாக ஒரு வேல்யூ நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ என்ன கொஸ்டின்ங்கிறத பாருங்க. 32 முழம் உடைய பனை மரத்தில் பச்சோந்தி ஒன்று மர உச்சியை அடைய முயல்கிறது. ஒரு நாளைக்கு 1 ஜான் ஏறி 4 விரல் கீழே இறங்குகிறது எனில் மர உச்சியை அடைய பச்சோந்தி எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் என்னன்னா இந்த முழம், ஜான், விரல் அப்படின்னு இருக்கு. இதில் 1 ஜான் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், 12 விரல். ஓகேவா. ஸோ 1 ஜான்ங்கிறது 12 விரலுக்கு சமம். ஓகேவா. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, 1 ஜான் ஏறி 4 விரல் கீழே இறங்குன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஒரு நாள் முடிவில் என்ன நடக்கும் அப்படின்னா 1 ஜான் ஏறுது. அப்போ 1 ஜான்ங்கிறது 12 விரலா, 12 விரல் ஏறினாலும் 4 விரல் குறைஞ்சிருது, கீழே இறங்கிறதா. அப்போ ஒரு நாள் முடிவில் 8 விரல் ஏறி இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
ஓகேவா, 8 விரல் ஏறு இருக்குன்னு அர்த்தம். இப்போ அவங்க மொத்தத்துக்கு என்ன கேட்டிருக்காங்க, 32 முழம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா 32 முழம் அப்படிங்கிறத நீங்கள் மொத்தத்துக்கு முழம் அப்படிங்கிறத விரலாக நீங்கள் மாற்றணும். அதுக்கு அதாவது 32 முழம் அப்படின்னா ஒரு முழம் அப்படிங்கிறது நல்லா கவனிங்க, ஒரு முழம் அப்படிங்கிறது 2 ஜான். இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு ஜான்ங்கிறது 12ன்னு பார்த்தோம்ல. அப்போ ஒரு முழம்ங்கிறது எத்தனை விரலாக இருக்கும், 2 × 12 தானே வரும். ஓகே, 2 ஜான்ங்கிறதுனால 2 × 12 24. அப்போ ஒரு முழம் அப்படிங்கிறது 24 விரல். அப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோங்கிறது பாருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு முழங்கிறது 24 விரல்னா மொத்தம் 32 இருக்கு. அப்போ 32 × 24 ஓகேவா, மல்டிபிள் பண்ணுங்க. 4 2 8, சாரி 8, நாங்கள் 12, அடுத்து 2 4, அடுத்து 2 3 6. இப்போ டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 8 இங்கே 6 7 768ன்னு வருதுங்களா, 768. மொத்தத்துக்கு விரல்கள் எத்தனை, 768. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சு வச்சோமே, ஒரு நாளில் அதோட முடிவு என்ன, 8 விரல் தான் ஏறி இருக்கு. ஓகேவா, அப்போ மொத்தம் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 8ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 8 9 8 72, பேலன்ஸ் 4 வருமா, 76ல் 72 போனுச்சா பேலன்ஸ் 4, 48னா 6 8 48. அப்போ 96 நாட்கள் ஆகும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, புரிஞ்சுங்களா. கண்டிப்பாக இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் அதுலேருந்து அவங்க கேட்டிருக்க இந்த ஜான் முலம் இதெல்லாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அழகா இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுங்களா. ஸோ நல்லா தெளிவாக இதை நோட் பண்ணுங்க. கண்டிப்பாக இதில் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறது இல்லாமல் நிறையா ஸ்டூடெண்ட் ப்ராப்பராக இப்போ தான் சார் நான் நோட் பண்ணுறேன், இப்போ தான் எனக்கு லேர்ன் பண்ணுற அளவு ஒரு ஃபீலே எனக்கு கிடைக்குது, நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் கரெக்டு. ஓகே, ஸோ நீங்கள் ஒன்ஸ் மேக்ஸ் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது. மேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு ட்ரிக்ஸையும் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நோட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10 நாற்காலியின் விலை 4 மேஜைகளின் விலைக்கு சமம். 15 நாற்காலிகள் மற்றும் 2 மேஜைகள் சேர்த்து விலை ரூபாய் 4000. 12 நாற்காலிகள் மற்றும் 3 மேஜை மொத்த விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பாயிண்டாக நீங்கள் ஈக்குவேஷனாக கிரியேட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, 10 நாற்காலியின் விலை 4 மேஜையின் விலைக்கு சமம். இப்போ நாற்காலி எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, மேஜையோட விலையை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை நீங்கள் என்னன்னா 10x = 4y. ஏன்னா விலைக்கு சமம் தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால 10x = 4y அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இதை நீங்கள் அடிச்சு கொடுக்கலாமா, அடிச்சு கொடுத்தா 5xோட வேல்யூ 2yக்கு சமம். ஓகே, இந்த பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, 15 நாற்காலிகள் மற்றும் 2 மேஜைகள் சேர்த்து 4000. அப்போ எப்படி ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணலாம், 15x + 2y இதோட வேல்யூ 4000. ஓகே, எது எக்ஸ் எது ஒய்னு வச்சுருக்கோம் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று எல்லாத்தையும் எக்ஸாக மாற்றணும், அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் ஒய்யாக மாற்றணும். இப்போ 2y வேல்யூ 5xன்னு சொல்லியிருக்கோமா, அப்போ டேரெக்டாக இந்த 2yக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 5xன்னு போடலாம். அப்போது 15x + 2yக்கு பதிலாக 5x நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதே வேல்யூ தான் 4000 வரும். இப்போ மொத்தத்துக்கு எவ்வளவு, 20xோட வேல்யூ தான் 4000. இப்போ இதில் இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 1 2 2 4. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 200. எக்ஸோட வேல்யூ 200. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு எக்ஸ் என்னது, நாற்கோட விலை 200 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். புரிஞ்சுங்களா. ஸோ அழகாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒய் வேல்யூ என்ன பண்ணலாம், இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ 200. இப்போ 5 × எக்ஸோட வேல்யூ 200, இதுதான் 2yன்னு அர்த்தம். இப்போ இதில் இருந்து பாருங்க, இந்த 2y இங்கே நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 100ன்னு கிடைக்கும். அப்போ 5 × 100 500. அப்போ ஒய்யோட வேல்யூ 500. அப்போ இதில் என்ன, ஒரு மேஜையோட விலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 500. இப்போ இந்த மாதிரி அவங்க ஒரு மேஜை விலை என்ன, ஒரு நாற்காலி விலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ அவங்க அடுத்து என்ன கேட்டாங்க, 3 மேஜைகள் ஆனால் 12 நாற்காலி மற்றும் 3 மேஜையோட விலைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இங்கே 12 நாற்காலி விலை என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நாற்காலி விலை 200. அப்போ 12 × 200 + 3 மேஜைகள், அப்போ 3 × மேஜையோட விலை 500. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். 12 × 2 24. அப்போ 2400 + 3 × 500 1500. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3090.
3900. ஸோ 3900ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். இங்கே இருக்குது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அவங்க தனியாகவும் கேட்பாங்க, அடுத்து அவங்க குவான்டிட்டி மாற்றியும் கேட்பாங்க. அழகாக இந்த மெத்தடை வச்சு நம்ம ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய மெத்தட் தான் டைம் அவுட் ஒர்க்கில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தொடர்ந்து இதை பாருங்கள். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். அதாவது நெக்ஸ்ட் டைப்பு. நெக்ஸ்ட் டைப்னு பாருங்க. ஏ என்பவர் ஒருவேளை 3 நாட்களிலும் பி என்பவர் 6 நாட்கள் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை டேஷ் நாட்கள் முடிப்பார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதா. இப்போ ஏ 3 நாளில் ஏக்குரிய கெப்பாசிட்டி மென்ஷன் பண்ணுறாங்க, 3 நாளில் முடிப்பார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பி எத்தனை நாளில் முடிப்பார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பி 6 நாளில் முடிப்பார்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஏ + பி நோட் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன அந்த ஒன் டே கான்செப்டில் கூட சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அதாவது ரொம்ப சிம்பிளானதான். இதுக்கு நீங்கள் ஃபார்முலா x + y இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டாவே போதும். இங்கே 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணுங்க. மேலே என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்கா அதை மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 3 × 6 டிவைடட் பை கீழே என்ன பண்ணணும், 2ஐயும் ஆட் பண்ணலாம். அப்போ 3 + 6 இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அங்கே தலையில மாற்றுவோம். இங்கே அங்கே மாற்றணும்னு அவசியமே இல்லை, டைரெக்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ 9 ஒரு 3 3 3 9. எப்பவுமே இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க கண்டிஷனை மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதாவது அதை ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிடணும். மேலே மல்டிபிள் கண்டிஷனில் இருக்கிறத அப்படியே வச்சுருங்க. நான் நிறையா டைம் நான் சொல்லியிருக்கேன், மல்டிபிள் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுருங்க. சின்ன நம்பராகவே வச்சுருங்க. ஏதாவது ஒரு நம்பர் வரும் அடிச்சு கொடுக்குற மாதிரி. இப்போ வந்திருக்கா 9ன்னு வந்துருச்சா, அப்போது 1 3 3 3 9 1 3 3 இங்கே 2 3 6. அப்போது இங்கே 2 நாட்கள் அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ ஏ என்ன பி என்னன்னு தனித்தனியாக கொடுத்து 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம xy/x + y இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ இதில் எக்ஸு என்ன ஒரு வேல்யூ, ஒய் அப்படிங்கிற ஒரு வேல்யூ, 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும், 2ஐயும் ஆட் பண்ணணும். இதுதான் இதற்கான கான்செப்ட். ஸோ டிவைட் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கான்செப்ட் புரிஞ்சு அப்படின்னா இதவே வச்சு அடுத்தடுத்து கேட்பாங்க. சின்ன ட்விஸ்ட் வச்சு மட்டும் கேட்பாங்க. இப்போ இதே இது சிமிலர் கொஸ்டின் தான் பாருங்க. ஏங்கிற ஒரு 6 நாட்கள், இதுவே 2024 நடந்ததுதான். பிங்கிற ஒரு 12 நாளில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அப்போ என்ன பண்ணணும், மேலே இருக்கிற 2 நம்பரை மல்டிபிள் பண்ணணும், அந்த 2 நம்பரை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணோம்னா 12. இப்போ 1 6 3 18 1 3 3 4 12. அப்போ 4 நாட்கள் தான் அதற்கான ஆன்சர். ஸோ ஈஸியாக அதற்கான ஆன்சரை ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அதே போல தான் இங்கே இருக்கும். இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். ஏ 12 நாளில் பி அதே வேலையை ஏ முடிக்கும் நாட்களில் பாதியை எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏ 18 நாள்னா பி என்ன இதில் பாதி நாளா, 18ல் பாதி என்ன 9. அவ்வளோ எப்பயும் போல தான் இருவரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஏ + பிக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு நாளில் முடிக்கும்னு சொல்லிட்டாங்களா? ஓகே, கொஸ்டின் நல்லா கவனிங்க. இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதான். இதை எப்பயும் போல் நம்ம 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும், 2ஐயும் ஆட் பண்ணணும். 18 + 9 27. 1 9 9 27. அப்போ 1 3 3 6 3 18. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்தா 6 நாளில் முடிச்சிருவாங்க. ஆனால் அவங்க ஒரு நாள் வேலை கேட்டாங்க 1/6. அவ்வளோதானே? ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள். இப்போ ஒவ்வொன்றுமே ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் அந்த பாயிண்ட்டை 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும், 2ஐயும் ஆட் பண்ணணும். 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அடுத்த ட்ரிக் என்னன்னு பாருங்கள். கேள்வி என்னன்னா, ஏ ஒரு வேலையை 9 மணி நேரம் கொண்ட 7 வேலை நாட்களிலும் பி அதே வேலையை 7 மணி நேரம் கொண்ட 6 வேலை நாட்கள் முடிக்கக்கூடும். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 2/5 மணி நேரம் வேலை செய்தால் அவ்வேலையை முடிக்க எவ்வளவு காலம் எடுப்பார்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் யோசிங்க. ஏங்கிற ஒரு 9 மணி நேரம் கொண்ட 7 வேலை நாட்கள் ரொம்ப சிம்பிளானதான். என்ன பண்ணணும்னா மொத்தத்துக்கு ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை பார்த்தா 7 நாளில் அவர் என்ன பண்ணுவார், 63 வேலையை முடிச்சிருப்பார். 7 9 63 வேலை. இதுதான் ஏவோட வேல்யூ. அதே போல் பி கண்டுபிடிங்க. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை வைக்கிறாரு. எத்தனை நாள், 6 நாள் வேலை வைக்கிறாரு. அப்போ 6 7 42. இதுதான் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ. இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட்டு இருவரும் சேர்ந்து அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கனால எப்பயும் போல் என்ன பண்ணுவோம், 2 நம்பர். இப்போ ஏ + பி அப்படின்னா 2 நம்பரை மல்டிபிள் பண்ணணும். 63 × 42. அடுத்து 2ஐயும் நாம் ஆட் பண்ணணும். 63 42 ஆட் பண்ணால் 105. ஓகேவா? ஸோ இப்போ இதை நீங்கள் 3ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா
இங்கே 21ன்னு வரும். இங்கே 3 நாள்னா 3 9 பேலன்ஸ் 1 35ன்னு இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது 7ஆல் சிம்பிளை பண்ணால் இங்கே 3 இங்கே 5 அப்படின்னு கிடைக்கும். இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் சிம்பிளை முழுசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. அழகாக நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அந்த ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் வேலை பார்க்கணுங்கிறது இருக்கா, ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணணும்னு இருக்கா, அதை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது மேலே இருக்கிறது 3 × 42 டிவைடட் பை கீழே 5 அப்படிங்கிற வேலை இருக்குது. இப்போ இவங்க இதை சால்வ் பண்ணோம்னா அவங்க இத்தனை நாளில் வேலை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். நல்லா பாருங்கள், நம்ம இது வரைக்கும் சால்வ் பண்ணோம்னா இதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதான் இத்தனை நாளில் முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இப்போது அவங்க இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேல்யூவை நம்ம கீழே நோட் பண்ணணும். இவ்வளோ நேரத்துக்கு ஒர்க் பண்ணால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது. அப்போ இதை நீங்கள் கலப்பினத்தில் இருக்கா 8 2/5 கலப்பினத்தில் இருக்கா, அதை நீங்கள் பின்னமாக மாற்றினீங்க அப்படின்னா 8 5 40 42ன்னு இருக்குமா, 42/5 இதுதான் நீங்கள் இங்கே டிவைல நோட் பண்ணணும். மறந்துடாதீங்க, அவங்க எத்தனை நாள் கண்டிஷன் அப்படின்னு சொன்னனால எப்பயும் போல பார்த்ததான். அப்போ 42/5 அப்படிங்கிறது. அப்போ ஒரு டிவைடுக்கு அடுத்து இப்போ இந்த 5 இந்த சைடு வரும்போது மல்டிபிளாக மாறிடுமா, என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிற பாருங்க. 3 × 42 டிவைட் பை 5 × 42. அதுக்கு அடுத்தது இந்த 5 மேலே மல்டிபிளாக மாறிடும். இதுதான் இங்கே சேஞ்சஸ் நடந்திருக்கும். அழகாக நீங்கள் சிம்பிளை பண்ணிடலாம். 42 கேன்சல் ஆயிரும், 5 கேன்சல் ஆயிரும், 3 அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர். 3 நாளில் அவங்க வேலையை முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 8 2/5 மணி நேரம் வேலை பார்த்தா 3 நாளில் முடிப்பாங்க. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னலாம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, ஏ வந்து ஹவர்ஸும் நாட்களும் கொடுத்ததை மொத்தமாக நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். இதுதான் ஏவோட வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். பி அதே போல தான். இப்போ உங்கள் 2 பேரும் சேர்ந்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்தது. ஓகேவா? அதுக்கடுத்து அவங்க கண்டிஷன் சொல்லிட்டாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் தான். அப்போ அதை நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது அது கலப்பினத்திற்கு பின்னமாக மாற்றுறோம். அந்த வேலையை தான் நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம சிம்பிளை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இந்த இதை நீங்கள் ஈஸியான ட்ரிக்கை யூஸ் பண்ணியே அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டும் ஒரு சில சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 20 நாட்களும் செய்து முடிக்க இயலும். இருவரும் சேர்ந்து அதே வேலையை 4 நாட்கள் செய்த பின் மீதி இருக்கும் வேலையின் அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கேயும் நீங்கள் நல்லா கவனிங்க. ஏங்கிறவர் எத்தனை நாளில் முடிக்கிறாரு, 15 நாளில் முடிக்கிறாரு. இதை 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஏங்கிறவர் 15 நாளில் முடிக்கிறாரு, பி அப்படிங்கிறவர் 20 நாட்களில் முடிக்கிறாரு. ஓகேவா? இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 4 நாட்கள் முடித்த பின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. அப்போ நம்ம எப்பயும் போல் 2 பேரும் சேர்ந்தா அவங்க எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதில் 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும், அடுத்து 2ஐயும் ஆட் பண்ணி சிம்பிளை பண்ணணும். 2ஐயும் ஆட் பண்ணோம்னா 35. ஓகேவா? இப்போது இங்கே 5ஆல் அடிச்சு கொடுத்தா 3 7 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்போது 3 × 60/7 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இது மொத்தத்துக்கு அவங்க இத்தனை நாளில் முடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு. ஏன்னா ஆனால் வந்து அவங்க என்ன 4 நாள் மட்டும்தானே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் இருந்து நம்ம என்ன ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க ஏவும் பியும் சேர்ந்தா இத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அவங்க ஒரு நாளில் என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் நம்ம இந்த தலையில் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம்னா எப்படி வரும், 1/60/7ன்னு வரும். இதை நீங்கள் தலையில் மாற்றினீங்க அப்படின்னா 7/60ன்னு இருக்குமா. இது ஒரு நாளில் அவங்க பண்ணக்கூடிய வேலை. இது எதையுமே நீங்கள் முழுசாக சிம்பிளை பண்ணி பண்ணணும் அவசியமே இல்லை. இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணியே இப்போ ஒரு நாள் அவங்க 7/60 வேலை முடிச்சா அவங்க மொத்தத்துக்கு 4 நாள் தானே வேலை வைப்பாங்க. ஸோ அப்போது இங்கே 4 நாள் வேலை பார்த்தாங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஒரு நாள் இங்கே 15 நாளா 60. ஓகேவா? இப்போ 7/15 அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் அவசரத்தில் இதை நீங்கள் சூஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு நாளில் 7/15 முடிச்சா 4 நாளில், அதாவது ஒரு நாளில் 7/60 முடிச்சா 4 நாளில் 7/15 வேலை முடிஞ்சிருக்கும். ஓகே, இது முடிந்த வேலை. முடிந்த வேலை எவ்வளவு? முடிந்த வேலை தான் 7/15. அவங்க கேட்டது என்ன,
மீதி இருக்கும் வேலையின் அளவு தான். ஸோ நம்ம தெரிஞ்ச ட்ரிக்கு தான். அதை நீங்கள் கொஸ்டினுக்கு ஏற்றாப்படி என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா இது வந்து ட்ரிக்கு புரியலன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் கொஸ்டினை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னு தான் அர்த்தம். ஓகே. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது இங்கே ஒரு நாள் வேலை அவங்க மொத்தத்துக்கு 4 நாளில் 7/15 முடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது மீதி இருக்கும் வேலையின் அளவு. அங்கே நம்ம என்ன பண்ணணும், இப்போ மொத்த வேலை அதாவது முழு வேலை 1, ஓகேவா, அதில் 7/15 வேலை அவங்க முடிச்சிட்டாங்க. அப்போ மீதி இருக்கிறது என்ன வரும், எல்சிஎம் 15 எடுத்துக்குவோம். இங்கே 15 - 7 அப்போ என்ன வரும், 8/15 வருமா. ஸோ 8/15 தான் மீதி இருக்க வேலை. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ கொஸ்டினை நல்லா புரிஞ்சு நோட் பண்ணணும். இதில் கேர்லெஸ் மிஸ்டேக்னால நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த இடத்துல ட்ரிக்கு புரியல அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துல யோசிக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கொஸ்டினில் நல்லா புரிஞ்சு எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேவா, ரைட். இப்போ இது புரிஞ்சா, இதே சிமிலரான கொஸ்டின் தான் நம்பர்ஸ் மாற்றி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, ஏ மற்றும் பி என்ற மனிதர்கள் தனித்தனியே ஒரு வேலையை 8 நாட்கள் மற்றும் 20 நாட்கள் முடிப்பார். இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் முடித்த பின் முடிக்கப்பட்ட வேலையின் பாகம் என்ன. இப்போ இங்கே கேள்வி என்ன, முடிக்கப்பட்ட வேலையோட பாகம் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன, முடிச்ச வேலையை தவிர்த்து மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்விஸ்ட்டை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே என்ன வரும், இப்போ ஏங்கிறவர் 8 நாளில் முடிப்பார், பிங்கிறவர் 20 நாளில் முடிப்பார். இப்போ 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா, 2 பேர் சேர்ந்தாங்கன்னா இப்போ 8 × 20 ÷ 28 இதுதான் அவங்க மொத்தத்துக்கு முடிச்சிருக்காது. நீங்கள் 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 2×8 அடுத்தது இங்கே 7. அப்போ இங்கே என்ன வரும், 40/7 வருமா. 40/7 வேலை அவங்க முடிச்சிடலாம். ஓகே, முடிச்சிடலாம். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 4 நாள் வேலை மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு நாள் வேலை என்ன, இதோட தலையில் தான் 40/7 தலையில் என்ன, 7/40 தான் ஒரு நாள் வேலை. இப்போ அவங்க 4 நாள் அப்படிங்கிற போது நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஒரு நாள் 4 10 நாள் 40. அப்போ 7/10 தான் அவங்க முடிச்சிருக்க வேலை. ஸோ இங்கேயும் பாருங்கள், கொஸ்டின் நானே ஆரம்பத்திலே தவறாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். முடிக்கப்பட வேண்டிய வேலை, முடிக்கப்பட வேண்டிய வேலை. நான் முடிக்கப்பட்ட வேலைன்னு நினச்சிட்டேன். இடையில அந்த அதை நான் எக்ஸ்ட்ரா நான் யோசிச்சுட்டேன். முடிக்கப்பட வேண்டிய வேலை அப்படின்னா ரிமைனிங் ஒர்க். அப்போ போன கொஸ்டின் மாதிரி தானே. ஓகேவா. ஸோ தமிழில் உங்களுக்கு புரியல அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் யோசித்துக்கலாம். அப்போ அதாவது 7/10 வேலை முடிச்சுட்டாங்க. மீதி வேலை என்ன, ரொம்ப சிம்பிளானதான். இப்போ இங்கே கீழே இருக்கிறது 10, நல்லா கவனிக்க. இப்போ ப்ரீவியஸாக இருக்கிறது அதே மாதிரி யோசிச்சுக்கலாம். கீழே இருக்கிறது 10. இப்போ 10ஓட எதை கூட்டினா நமக்கு 7ஓட எதை கூட்டினா நம்மளுக்கு 10 கிடைக்கும், 3 தானே. இதுதான் மீதி இருக்க வேலை. 3/10 அப்படிங்கிறது தான் மீதி இருக்க வேலை. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ முடிக்கப்பட வேண்டிய வேலை, மீதி வேலை, இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ இது இன்னொரு மெத்தட் அப்படின்னு பாருங்க, அதுவும் உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். இப்போ ஏங்கிறவர் 15 நாள், இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணுறேன். பிங்கிறவர் 20 நாள். இது ரெண்டுக்கு எல்சிஎம் என்ன வரும்னு பாருங்க. எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 60ன்னு கிடைக்கும். எல்சிஎம் பார்த்தா 60ன்னு கிடைக்கும். இப்போ ஏவோட திறன் நீங்கள் நோட் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏவோட திறன் நீங்கள் பார்க்கணும். ஜஸ்ட் 15ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 60 கிடைக்கும், 4ங்கிறதுனா. அப்போ 4 தான் யாரோட திறன், ஏவோட திறன். அவருக்கு ஒரு நாள் 4 வேலை தான் பார்க்க முடியும். மொத்தம் இருக்க இப்போ எல்சிஎம் அப்படிங்கிறது மொத்த வேலை. இதெல்லாம் பின்னாடி நான் உங்களுக்கு இன்னும் இந்த ட்ரிக்கை உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன். எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ மொத்த வேலை தான் எல்சிஎம் தான் மொத்த வேலை. அப்போது மொத்தம் 60 வேலை இருக்குது. ஏவோட திறனே ஒரு நாளைக்கு 4 வேலை பார்க்க முடிஞ்சது தான். அப்போ மொத்தம் எத்தனை நாள் எடுத்துக்குவார், 5 நாள் எடுத்துக்குவார். அப்போ அந்த கான்செப்ட் புரிஞ்சுங்களா. அதே போல தான் பி பாருங்க, 20ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 60 கிடைக்கும், 3. அப்போது பியோட திறன் இந்த 3. ஓகேவா. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இதை 2ஐயும் ஆட் பண்ணிக்கணும். திறன் ஆட் பண்ணால் 7. அப்போ 60/7 அப்படிங்கிறது தான் அவங்க இத்தனை நாளில் முடிச்சிருவாங்க அப்படிங்கிற கணக்கு. அப்போ 60/7 நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சா. இப்போ என்ன பண்ண போகிறோம், அவங்க ஒரு நாள் என்ன பண்ணியிருப்பாங்க, 7/60 வேலை முடிச்சிருப்பாங்க. அப்போ 4 நாள் அப்படிங்கிற போது நமக்கு 7/15ன்னு கிடச்சிருக்கும். மீதி வேலை என்ன, இப்போ 15 அப்படியே போட்டுருங்க.
7ஓட எதை கூட்டினா நம்மளுக்கு 15 கிடைக்கும்? 8. அப்போ மீதி வேலை இந்த 8. அப்போ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம 2 மெத்தடில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் போக போக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் செகண்ட் சொன்ன ட்ரிக்கு உங்களுக்கு போக போக கம்ஃபர்டபுளாக மாறும் நீங்கள் என்ன மெத்தட்ஸ்லாம் பார்க்கும்போது. ஓகேவா? இப்போ 2வது கொஸ்டின் அதே போல தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்கள் முடிப்பார். அவர் 15 நாட்களுக்கு மட்டுமே வேலை செய்தார். பிறகு பி ஆனவர் மீதி இருந்த வேலையினை 24 நாட்கள் முடிக்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையின் 80% முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஸோ இது ஸ்கூல் புக்கில் இருக்குதா? ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்க டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நல்லா கவனிக்கணும். ஸோ ஒன் பை ஒன்னா நல்லா தெளிவாக பாருங்க. ஃபஸ்ட்டு ஏ ஆனவர் 45 நாட்களில் வேலை முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி. ஏங்கிறவர் 45 நாளைக்குரிய கெப்பாசிட்டி இருக்காரு. அவர் 15 நாள் மட்டும்தான் வேலையை பார்த்துருக்காரு. ஓகே, 15 நோட் பண்ணி வைங்க. அடுத்து பி ஆனவர் மீதி இருந்த வேலையை 24 நாளில் முடிக்கிறாரு. இப்போ பிக்கு நீங்கள் 24 போட்டு வேல்யூ நீங்கள் கண்டுபிடிங்க. 45க்கும் 24க்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான். இங்கே லாஸ்ட்டில் 45 இருக்குன்னா இது 0ல் முடியணும். ஓகேவா? அதே போல் 24ங்கிறது எதை மல்டிபிள் பண்ணால் 0வில் முடியும்? 5ல் மல்டிபிள் பண்ணால் தான். அப்போ 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. ஐநாங்க 20, பேலன்ஸ் 2, 2 10, 10 2 120. ஓகே, இப்போ 120 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. சரி, 4 16, 160 போயிடும். அப்போ 2, இப்போ 120 அப்படின்னா 240. அப்படியே நீங்கள் டபுள் பண்ணலாம். 240 அப்படிங்கிற வருமா? ஏன்னா இங்கே 90 அப்படிங்கிறது டபுள் பண்ணால் 90ன்னு வரும். இதவே அப்படியே நீங்கள் டபுள் பண்ணிகிட்டே வரலாம். 180 நீங்கள் டானாவத்தில் எல்சியம் போட்டாலும் சரி, இந்த மாதிரி நோட் பண்ணாலும் சரி. 180. ஓகேவா? அதுக்கு அடுத்து 180க்கு அப்புறம் இன்னொரு ஒரு 270. அதுக்கு அடுத்தது 360. இந்த 360 அப்படிங்கிறது இங்கே 120ஓட மடங்களையும் அடுத்தடுத்தது வரும் தானே. ஸோ அப்போ 360 தான் இதற்கான எல்சியம். நீங்கள் டானாவத்தல் போட்டு கண்டுபிடிச்சாலும் சரி, இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி மனக்கணக்கில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, ஈஸியாக அந்த எல்சியம் நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இப்போ எல்சியம் கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன, 45ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 360 கிடச்சி. இப்போ 45 இன்ட்டு 6 தானா? அதில் 30க்கு 0, பேலன்ஸு 3, ஆனால் 20 இல்லை 8. 8ன்னு பாருங்கள். அரட்டா 40க்கு 0, பேலன்ஸ் 4, அரட்டா 48, 4 இல்லை. இந்த கொஸ்டின் கவனிங்க, நீங்கள் ரொம்ப தெளிவாக யோசிக்க வேண்டிய கொஸ்டின். ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்கள் முடிப்பார். அவர் 15 நாட்களுக்கு மட்டுமே வேலை செய்கிறார். பிறகு பி ஆனவர் மீதி இருந்த வேலையினை 24 நாட்களில் முடிக்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையின் 80% முடிக்க ஆகும் நேரத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் கொஞ்சம் நிறையா சேஞ்சஸ் இருக்குது, நல்லா கவனிங்க. ஏன்னா இப்போ ட்விஸ்டாக கொடுத்துருந்தாலுமே கூட நம்ம ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏங்கிற ஒரு 45 நாளில் முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, ஆனால் 15 நாளில் வேலை பார்த்துருக்காரு. இதை நோட் பண்ணி வைங்க, பின்னாடி யூஸ் ஆகும். அடுத்தது பி ஆனவர் மீதி இருந்த வேலை தான். அப்போ பியோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி தெரியல. இப்போ ஏங்கிற ஒரு 45 நாளில் முடிப்பாருங்கிற ஒரு அவரோட கம்ப்ளீட் கெப்பாசிட்டி சொல்லியிருந்தாங்களே. பட் பிக்கு வந்து அப்படி கிடையாது. மீதி இருந்த வேலையை தான் 24 நாளில் முடிச்சிருக்காரு. ஓகேவா? அப்போ பி 24 நாளில் வேலை முடிச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்னா இது ரெண்டுக்கு எல்சிஎம் பார்த்துக்கணும். நீங்கள் எல்சிஎம் பார்க்குற நீங்கள் டானாவத்திலே நீங்கள் நோட் பண்ணாலும் சரி, 24 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதில் டானாவத்தல்னு பார்த்தோம்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 1 3 3, 5 3 15, இங்கே 8 3 24. இதுக்கப்புறம் எதுவும் சிம்பிளை பண்ண முடியாது. அப்போ டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிடலாம். 15 × 8, 15 × 8, 40 0, பேலன்ஸ் 4, 8 120ன்னு இருக்கா? 120 × 3 360. அப்போ 360 தான் இதற்கான எல்சிஎம். ஓகே, ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது நீங்கள் ஃபாஸ்ட்டாக அந்த டானாவத்தில் போட்டணும். இப்போ எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தேன்? மொத்த வேலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ 45 அப்படிங்கிறது எதை மல்டிபிள் பண்ணால் 360 கிடைக்கும்? 45ஓட நீங்கள் 360 டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9ஆல் அடிச்சு கொடுக்கலாமா? 9 அடிச்சு கொடுத்தா 40ன்னு வரும். இங்கே 9 அப்படின்னு வரும். ஓகேவா? சாரி 5 அப்படின்னு கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு ஓரஞ்சு 8 5 40. அப்போது 8 45 360. இதுதான் ஏவோட திறன். 8 அப்படிங்கிறது தான் ஏவோட திறன். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 8ங்கிறது தான் ஏவோட திறன். அவர் எத்தனை நாளைக்கு வேலை பார்த்தாரு? 15 நாளைக்கு மட்டும்தான் வேலை பார்த்துருக்காரு. அப்போ அவர் ஒரு நாளைக்கு 8 வேலையை முடிச்சாருன்னா 15 நாளைக்கு அவர் எத்தனை வேலையை முடிச்சிருப்பாரு? இங்கே 120 வேலையை முடிச்சிருப்பாரு. 8 5 40க்கு 0, பேலன்ஸ் 4, 4 8 8 8 + 4 12. 120 வேலையை முடிச்சுட்டாரு. மீதி இருக்க வேலை என்ன? 240. அப்போ மீதி வேலை 240. இந்த 240 மீதி வேலையை தான் அவர் யார் செஞ்சுருக்காது? 24 நாளில் பி முடிச்சிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க. 24 அதாவது 240 வேலையை 24 நாளில் முடிச்சார்னா மொத்தம் இருக்கிறது என்ன? 360 தானே. இப்போ தான் நம்ம பியோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி, அவர் எத்தனை நாளில் முடிக்கக்கூடிய திறமையானவருங்கிறதே கண்டுபிடிக்கிறோம். 360 வேலையை அவர் எத்தனை நாளில் முடிப்பார்? ரொம்ப சிம்பிளானதான். இந்த 0 அடிச்சிடலாம். அடுத்தது இந்த 24 இந்த 24 அடிச்சிடலாம். அப்போது 36ன்னு வருமா? அப்போ அவரோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 36. இப்போ ஏவோடது என்ன? 45. பியோடது என்ன? 36. இப்போ தானே அவங்க ஒரிஜினல் கெப்பாசிட்டியே தெரிஞ்சிருக்கு. இப்போ தான் நம்ம இந்த சென்டென்ஸ்க்கே வரும். இருவரும் இணைந்து அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ எவ்வளவு கஷ்டமான ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் கொஸ்டினை ஒவ்வொரு பாயிண்ட்டையும் புரிய உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையின் 80% வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இருவரும் இணைந்து அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 2ஐயும் மல்டிபிள் பண்ணுவோம். அடுத்து கீழே 2ஐயும் ஆட் பண்ணுவோம். அப்போ 45 36 மல்டிபிள் பண்ணணும். அடுத்து 45 36 ஆட் பண்ணா 70 81 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது அவங்க 100% முடிக்கிறதுக்கான வேலை. மொத்தத்துக்கு வேலை முடிஞ்சிடும்ல. இப்போ இதில் நீங்கள் அடிச்சு கொடுத்தாலும் சரி, அடிச்சு கொடுத்தா அப்படின்னா 9ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 4 அப்படின்னு வரும், இங்கே 9 அப்படின்னு வரும். மறுபடியும் 9ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 9 5 45. அப்போ 5 × 4 20. ஓகேவா? இப்போ 20 நாட்களில் அவங்க 100% வேலையும் முடிச்சிருவாங்க. 20 நாட்களில் 100% வேலையும் முடிச்சிருவாங்க. ஸோ சதவீதம் அவங்க கேட்டிருக்கனால பாயிண்ட்டை கவனிங்க. இப்போ நம்ம பாக்ஸ் மெத்தடுக்கு வரப்போகிறோம். அப்போது 20 நாட்களில் அவங்க 100 வேலையை, அதாவது 100% வேலையை 20 நாட்களில் முடித்தா 80% வேலையை அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுதான் கேள்வி. ஸோ அப்போ இங்கே 1 20 20, 5 20 100, ஓரஞ்சு 5, இங்கேயும் பார்த்தோன்னா ஓரஞ்சு 5, பேலன்ஸ் என்ன வரும்? 3 வரும், 30ன்னு வருமா? அப்போ 6 5 30. அவங்க எத்தனை நாளில் அந்த 80% வேலை முடிப்பாங்க? 16 நாளில் வேலையை முடிப்பாங்க. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். சார் இவ்வளவு ஸ்டெப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி கண்டிஷனை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? புரிஞ்சா? உங்களுக்கு கான்செப்ட் புரியுது அப்படின்னாவே ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோமா? ஸோ இந்த சம கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. மீதி ஈஸியானது நிறையா இருக்கு, பார்த்துக்கலாம். இன்கேஸ் இதையும் நான் ஒரு கை பார்த்துரு அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கொஸ்டின், அதாவது எக்ஸாம்களில் டைம் அண்ட் ஒர்க்கில் எப்படி வேணால் கொஸ்டின் இருக்கும், அது எல்லாத்தையும் நம்மளால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் டைப் 6 பாருங்க. இதுலேயே இணைந்து அப்படிங்கிறதுலையே இன்னொரு டைப் என்ன அப்படின்னா, ரெண்டு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஏ தனியாக அவரோட கெப்பாசிட்டி, பி தனியாக கெப்பாசிட்டி கொடுத்து 2 பேரும் சேர்ந்தா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. இந்த ஏபியில் யாராவது ஒரு ஆள் தனியாக மென்ஷன் பண்ணுவாங்க. அவர் ஏங்கிறவர் தனியாக 48 நாள்னா பி தனியாக எத்தனை நாளில் முடிப்பார்? இதுதான் கேள்வி. இப்போ இங்கே பி அப்படிங்கிறது மட்டும் தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ xy/y - x. முன்னாடி என்ன பண்ணோம்? x + y 2 கீழே இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிட்டு மட்டும் சிம்பிளை பண்ணோம். இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் வித்தியாசம் நீங்கள் பார்க்கணும். இதுதான். அப்போது மேலே என்ன பண்ணணும்? 2 வேலையை மல்டிபிள் பண்ணிருங்க. 16 × 48. கீழே என்ன பண்ணணும்? இந்த 2க்கு வித்தியாசம் பார்க்கணும். 48ல் 16 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ்
32. ஸோ இதுதான். அப்போது நீங்கள் ப்ளஸ் மைனஸ்லாம் நீங்கள் யோசிக்கணும் அவசியம் இல்லை. பெரிய நம்பர் சின்ன நம்பருக்கு வித்தியாசம் இதுதான். நீங்கள் அந்த ஒய் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிறது. இப்போ அடிச்சு கொடுக்கலாமா? ஓர் 16 16, 2 16 32, ஓர் 2 24 2 48. அப்போ 24 நாளில் பிங்கிறவர் முடிப்பார். இதுதான் அதற்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதே போல தான் உங்களுக்கு அடுத்தடுத்ததெல்லாம் கொஸ்டின்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஏவும் பி இணைந்து 12 நாளில், அதில் பி மட்டும் 30 நாள் அப்படின்னா ஏ மட்டும் தனியாக முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்து அதே மாடல் தானே. ஸோ உடனே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதற்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஆர்வத்தோடு நீங்கள் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸ் இன்னும் ஈஸியாகவே மாறும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதுதான் எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு நான் நம்புவேன். அதே போல் கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ முழுசாக கவனிங்க. அப்போ தான் ஒவ்வொரு ட்ரிக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்கள் முடிப்பார். இதே வேலையை பி தனியாக 45 நாட்கள் முடிப்பார் எனில் ஏ அதாவது இங்கே ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏ எத்தனை நாள் முடிப்பாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? ஏவும் பியும் சேர்ந்தா 15 நாள், பி மட்டும் இருந்தால் 45 நாள். அப்போ நம்ம ரெண்டையும் மல்டி பண்ணுமா? 15 × 45 டிவைடட் பை இது ரெண்டுக்கான வித்தியாசம். இதுக்கான வித்தியாசம் என்ன? 30. இப்போ நீங்கள் இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 15 15, 2 15 30. நெக்ஸ்ட்டு இங்கே எத்தனை வரும்? 22.5ன்னு வருமா? இதுதான் ஏவோட வேல்யூ. ஓகே, 22.5. இப்போது நம்ம ஏவையும் பியையும் நம்ம கம்பேர் பண்ணணும். எப்படி கம்பேர் பண்ணலாம்? பிங்கிற ஒரு 45 நாளில் முடிக்கக்கூடியவர். நல்லா பார்க்கணும், பிங்கிற ஒரு 45 நாளில் முடிக்கக்கூடியவர். ஆனால் ஏ பார்த்தோம்னா 22.5ன்னு கிடச்சிச்சு. ஓகேவா? இப்போ இதில் நல்லா கவனிங்க. இதில் அப்படியே டபுள் தானே இந்த வேல்யூ. இப்போது நல்லா கவனிக்க. இப்போ மடங்கு விஷயத்தில் யார் அவங்களுக்கு மடங்கு அதிகமாக இருக்கோ கம்மியான நாளில் வேலை முடிச்சிருவாங்க. ஓகேவா? இப்போ பிஐ விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். அப்போது இங்கே 2 மடங்கு தான் இந்த வேல்யூ அப்படின்னா ஏங்கிறவர் தான் 2 மடங்கு திறமையானவர். பியை விட கம்பேர் பண்ணும்போது ஏ 2 மடங்கு திறமையானவர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். மற்றதெல்லாம் பாருங்கள், ஏ விட பி 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். யார் மடங்கு அதிகமாக இருக்கோ அவங்க கம்மியான நாட்களில் வேலையை முடிப்பாங்க. ஆனால் இங்கே பி தான் 2 மடங்கு வேலைக்காரன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. அதே போல் பிஐ விட ஏ 3 மடங்கு. சரி, இது 3 மடங்குலாம் கிடையாது. 22.5 அப்படியே டபுள் பண்ணாதான் 45. ஸோ அப்போது இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ பாருங்கள், நம்ம ஒன்ஸ் ஒரு ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிறோம். அந்த ட்ரிக்கு ஈஸியான சம்முக்குன்னு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அழகாக கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் அழகாக கண்டுபிடிச்சிடும். ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஓகே, அடுத்தது டைப் 7 கவனிங்க. டைப் 7ல் இணைந்து அப்படிங்கிற கண்டிஷன் தான் இருக்குது. ஆனால் இந்த இணைந்து அப்படிங்கிற கண்டிஷன் எத்தனை பேர்னா 3 பேர். 3 பேர் இருந்தாங்க அப்படின்னா இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? பாருங்கள், இதுக்கு சூப்பரான ட்ரிக் இருக்குது. இந்த ட்ரிக்கு தான் உங்களுக்கு பின்னாடி நிறையா சம்முக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், எக்ஸ் ஒய் இஜட் தனியே ஒரு வேலையை முடிக்க 6 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் எடுத்துக்கொள்கின்றனர். மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், எக்ஸு 6 மணி நேரம், ஒய் 4 மணி நேரம், இஜட்டு 12 மணி நேரம். இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிடுங்க. இப்போ இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் பார்க்கலாம். எல்சிஎம் என்னன்னா இருக்கிற பெரிய நம்பர் மற்ற 2 நம்பரோட மடங்களே வரும் தானே. 6 × 2 12, 4 × 3 12. அப்போது 12 தான் அதற்கான எல்சிஎம். எல்சிஎம் அப்படிங்கிற நான் என்ன சொல்லியிருக்கேன்? மொத்த வேலை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒவ்வொருத்தவங்களோட அந்த திறன் கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். பின்னாடி அந்த மாதிரி ட்விஸ்டட் கொஸ்டின் வரும், ஈஸியான இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சலாம். இப்போ வேற ஒன்றும் இல்லை, 6 × 2 தானே 12, 2 தான் எக்ஸோட திறன். ஓகேவா? அதே போல் 4 × 3 தானே 12, 3 தான் ஒய்யோட திறன்.
ஓகே. அதே போல் 12 × 1 தான் 12. அப்போ 1 நோட் பண்ணிடுறோம். 1 அப்படிங்கிறது இசோட்டோ திறன். இப்போ உங்கள் மொத்த திறன் என்ன? மொத்த திறன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக திறன் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவங்க மொத்த வேலை 12 வேலை இருந்தாலும் அவங்களோட திறன் என்னன்னா ஒரு நாளைக்கு 2 வேலை தான். இப்போ நீங்கள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதே இருக்கட்டும், உங்கள் கையில் 12 ஆப்பிள் இருக்குது. ஆனால் உங்களோட கப்பாசிட்டி என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 ஆப்பிள் தின்னாவே வயிறு நம்பிடும். அதுக்கு மேலே நம்மளுக்கு தின்னணும்னு தோணுமா? ஸோ கிடையாது. அப்போ அவங்களோட திறன் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 ஆப்பிள் சாப்பிட்றதான். அப்போ 2 ஆப்பிளாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை நாளில் சாப்பிட்டு முடிப்பீங்க? 6 நாளில் சாப்பிட்டு முடிப்பீங்க. ஸோ இதுதான் திறன்கிற கான்செப்ட். திறமைக்கேற்ற பரிசு அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 6 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த மொத்த திறனை என்ன பண்ணணும்னா இங்கே மொத்த எல்சிஎம்மோட மொத்த வேலையோட நீங்கள் டிவைட் பண்ணணும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே யாருக்கு வேலை இப்போ 3 பேர் சேர்ந்து அப்படின்னு தானே கேள்வி கேட்டிருந்தாங்க. 3 பேர்த்தோட சேர்ந்த திறன் 6. அதால் இங்கே நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ அடிச்சு கொடுத்தோம்னா 2. 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 2 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. இதுதான் இதற்கான ட்ரிக்கு. ஸோ எப்படி கேள்வி கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் நிறையா இருக்கும். அடுத்தடுத்தது பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே கான்செப்ட் தான். ABC இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை முடித்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் 24, 6, 12 நாட்கள். மூவரும் சேர்ந்து அப்போ ஏங்கிற ஒரு 12 நாள் 24 நாள், பிங்கிற ஒரு 6 நாள், சிங்கிற ஒரு 12 நாள். இது 3க்கு எல்சிஎம் அழகாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 24 தானே இருக்கான வரும். இப்போ உங்களோட கெப்பாசிட்டி என்ன, அதாவது திறன் என்ன? ஏங்கிற ஒரு 24 × 1 தான். அப்போ 1 தான் திறன். அதே போல் பியோட திறன் 6 4 24. அப்போ 4 தான் பியோட திறன். அதே போல் சியோட திறன் என்ன? 12 × 2. அப்போ 2 தான் சியோட திறன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. மொத்தத்துக்கு 7 அப்படிங்கிற கிடைக்கும். ஓகேவா? ஸோ 7 அப்படிங்கிற கிடைக்கும். 24 / 7 இதைத்தான் நீங்கள் சிம்பிளை பண்ணணும். ஈஸியாக சிம்பிளை பண்ணிடலாமா? 21. மீதி எவ்வளோ இருக்கும்? 3ன்னு இருக்குமா? அப்போ 3/7. ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக இதற்கான ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிச்சலாம். இந்த ட்ரிக்கை மைண்டில் வச்சுங்க. இன்னமும் இருக்குது பாருங்கள். அடுத்தது கொஸ்டினை பாருங்கள். 2 பேர் சேர்ந்து இல்லாட்டினா எல்லாம் கலந்து கொடுப்பாங்க. இதையும் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணியே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ நல்லா பாருங்கள். ஏ மற்றும் பி ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி மற்றும் சி 15 நாட்களில் முடிக்க முடியும். அதே போல சி மற்றும் ஏ 20 நாட்களிலும் செய்ய முடியும் என்றால் அவர்கள் எத்தனை நாட்களில் அதை ஒன்றாக செய்து முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏவும் பியும் சேர்ந்து 12 நாளில், அதே போல பியும் சியும் சேர்ந்தா 15 நாட்கள்ல, அதே போல சியும் ஏயும் சேர்ந்தா 20 நாட்கள்ல. இப்போ இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் பார்க்கணும். இப்போ எல்சிஎம் அப்படிங்கிற போது நீங்க பெரிய நம்பரை அப்படியே டபுள் பண்ணுங்க. 40 இருக்கும். 40ங்கிறது 15ஓட மடங்களே வராது, 12ஓட மடங்களே வராது. இப்போ அதவே ட்ரிபிள் பண்ணுங்க. 60ன்னு இருக்கு. அப்போ 60 அப்படிங்கிற நம்பர் 12ஓட மடங்களே வரும், 15ஓட மடங்களே வரும், 20ஓட மடங்களே வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இவங்களோட திறன் நீங்க அழகா நோட் பண்ணலாமா? பாருங்க, திறன் கரெக்டாக நோட் பண்ணணும். 12 × 5 60. ஓகேவா? அப்போ அந்த 5 அப்படிங்கிற திறன் யாரோட தனிப்பட்ட திறனும் கிடையாது, ஏவும் பியும் சேர்ந்த திறன். ஏக்கு தனியாக அவ்வளவு தெரியாது, பிக்கு அவ்வளவு தெரியாது. ஓகேவா? அதே போல 15 × 4 தானே 60. அப்போ 4 அப்படிங்கிற திறன் யாரோட சேர்ந்த திறன்? பியும் சியும் சேர்ந்த திறன். இந்த கண்டிஷனை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா போதும். இந்த மாதிரி டாப்பிக்கில் தான் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அழகாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ 20 × 3 தான் 60. அப்போ சியும் ஏவும் சேர்ந்த திறன் என்ன? 3. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. ஏங்கிறது 2 டைம் வந்தது, பிங்கிறது 2 டைம் வந்தது, சிங்கிறது 2 டைம் வந்தது. அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் ஏ + பி + சி இவங்களோட சேர்ந்த திறன் தான் இதோட கூடுதல் என்ன? 12ன்னு கிடைக்குமா? அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஏ + பி + சியோட திறன் தான் 12. நம்மளுக்கு என்ன அப்படின்னா மூவரும் ஒன்றாக அதை ஒன்றாக சேர்ந்து முடிப்பார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்கல்ல. அப்போ இங்க நம்மளுக்கு ஏ + பி + சி மட்டும் இருந்தா போதும். அப்போ 12 இந்த 2 என்ன ஆகும்? இந்த சைடு போகும்போது டிவைடா மாறிடும். அப்போ மொத்தத்துக்கு என்ன? ஏவும் பியும் சியும் சேர்ந்த திறன் 6. இப்போ நீங்க 6ஆல டிவைட் பண்ணுங்க. 6ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 10 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 10 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ அழகா அதற்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகேவா? ஸோ இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரிக்கு. நான் மொத்தமாக சொல்கிறதுனால உங்களுக்கு இதோட ட்ரிக்கு வேல்யூ தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு இதையும் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துருக்கனால ஃபுல் டைம் ரிவிஷன் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போது கண்டிப்பாக எல்லாமே கலந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தெளிவாக ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் கவனிங்க. இதே சேம் ட்ரிக் தான். ஆனால் இதில் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார் 7.5 நாள் வந்திருக்கு, இது எப்படி நாங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு டவுட் வரும். கொஸ்டினை பாருங்கள். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறாங்க. பியும் சியும் சேர்ந்து 10 நாளில் முடித்தா சியும் ஏவும் சேர்ந்து 7.5 நாளில் முடித்தாங்கன்னா மூவரும் சேர்ந்து அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயும் போல் ஏவும் பியும் சேர்ந்தா 6 நாள், அதே போல் பியும் சியும் சேர்ந்தா 10 நாள், நெக்ஸ்ட்டு சியும் ஏயும் சேர்ந்தா 7.5 நாள். இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். இதை தான் நீங்கள் சரியாக கவனிக்கணும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொதுவாக வந்து எல்சிஎம் அப்படிங்கிறது மடங்கு தானே. இப்போ நீங்கள் 7.5 அப்படிங்கிறத டபுள் பண்ணுங்க. மடங்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 7.5ங்கிற டபுள் பண்ணால் 15ன்னு வந்துருக்குமா? இது 1 வந்தாவே போதும். இப்போ 15 அடுத்து வந்து முழு நம்பராக கிடைக்கணும் அப்படின்னா இதை 15 டபுள் பண்ணால் 30. ஓகேவா? அடுத்தது 45, அதுக்கு அடுத்தது 60 அப்படிங்கிறது இருக்கும். இதுலேயே உங்களுக்கு தெரியும் 60 அதற்கான எல்சிஎம். 60 6ஓட மடங்களே வரும், 15ஓட மடங்கு 10ஓட மடங்களே வரும், 7.5ஓட மடங்களே வரும். ஓகேவா? ஸோ 7.5ஓட மடங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க, லாஜிக்காக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா போதும். எல்சிஎம்க்கு நீங்கள் அந்த 7.5 அப்படிங்கிற நம்பர் வந்ததுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது இவங்களோட திறன் கண்டுபிடிக்கலாமா? ஸோ எப்படி எல்சிஎம் வந்துச்சுன்னு தெரிஞ்சுல திறன் பார்த்தோம் அப்படின்னா 6 × 10 தான் 60. அதே போல் 10 × 6 60. நெக்ஸ்ட்டு 7.5 இப்போ இது 2ஆல் தான் மல்டிபிள் பண்ணியிருப்போம். அடுத்து இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணியிருப்போம். அடுத்து இது 6ஆல், இது 7, சாரி இது 5, இது 6. ஓகேவா? அப்போ 7.5 × 6 கரெக்டாக நோட் பண்ணுறோமா? இது 15 2, அதை டபுள் பண்ணோம்னா 4, இது 8. ஓகேங்களா? ஸோ 8 அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஓகேவா? அது கரெக்டாக 30ங்கிறது 4ஓட மடங்கு. அப்போ 60 அதை டபுள் பண்ணியிருக்கோம்ல, அப்போ 8ங்கிறதா. ஓகேவா? ஸோ இப்போ 7.5 × 8 தான் 60, 8 தான் இதற்கான திறன். புரிஞ்சுங்களா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிடணும். இப்போது எப்பயும் போல் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த சைடு பார்த்தோம்னா ஏ 2 டைம் வருது, பி 2 டைம் வருது, சி 2 டைம் வருது. அப்போது 2 டைம்ஸ் ஆஃப், ஓகேவா, 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இதோட வேல்யூ தான் இதோட எல்சிஎம். எல்சிஎம் என்ன வருதுன்னு பாருங்கள். 10, இது ஒரு 14 அப்படின்னா 24. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ 24னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதோட வேல்யூ என்ன வரும்? 24 / 2 12ன்னு வரும். அப்போ 3 பேர்த்தோட சேர்ந்த திறன் என்ன? 12 தான். இந்த 12 தான் இங்கே நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 60 / 12 அடிச்சு கொடுத்தோம்னா 5, 5 4 வேலையை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு டவுட் என்ன இருக்கும் அப்படின்னா 7.5 வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான். ஸோ அதையும் நான் கிளியராக சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் பார்த்தா அதே ட்ரிக்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ நல்லா தெளிவாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது லாஸ்ட் ஒரு சம் பாருங்கள். இதே மெத்தடில் லாஸ்ட் ஒரு சம் இருக்குது. அதில் என்ன ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நல்லா ரீட் பண்ணுங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை பி தனியாக எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதே போல் டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின்லையும் இதை கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வந்துட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சலாம். கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஏ 12 மணி நேரத்தில் முடிப்பாரா? அடுத்தது பியும் சியும் சேர்ந்தா 3 மணி நேரத்தில் முடிப்பாங்க. அதே போல் ஏவும் சியும் சேர்ந்தா 6 மணி நேரத்தில் முடிப்பாங்க. அடுத்து அவங்க பி தனியாக எத்தனை நாளாக முடிப்பாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போது நம்ம பியோட தனியாக அவரோட கெப்பாசிட்டி என்ன, அவரோட திறன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டாவே போதும். அழகாக மொத்த எல்சிஎம்ல டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ரொம்ப கஷ்டமா? ஈஸி. இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன? 12. மற்ற நம்பரோட 3 6ஓட மடங்குல 12 வரும் தானே. இதுதான் அதற்கான எல்சிஎம்.
இப்போ திறன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க. இப்போ 12 × 1 தான் 12. அப்போது 1ங்கிறது ஏவோட திறன். அடுத்தது 3 × 4 12. அப்போ 4 அப்படிங்கிறது யாரோட சேர்ந்த திறன்? பியும் சியும் சேர்ந்த திறன். ஓகேவா? அதே போல் 6 × 2 தான் 12. அப்போ அந்த 2 அப்படிங்கிறது யாரோட திறன்? ஏவும் சியும் சேர்ந்த திறன். இப்போ நம்ம பியோட திறன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வர முடியாது. ஏவோட திறன் 1 அப்படிங்கிறத இங்கே லாஸ்ட் இருக்க வேல்யூவில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது ஏவும் சியும் சேர்ந்த திறன் 2 தானே. இப்போ ஏவோட திறன் 1 அப்படிங்கிறத இங்கே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏக்கு நேராக நீங்கள் அப்ளை பண்ணிடணும். சிக்கு என்ன வேல்யூ? இப்போ பாக்ஸில் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா? என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு 2 கிடைக்கும். சிக்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணா தானே, ஏன்னா ஆல்ரெடி ஏ 1 வந்திருக்கு. அப்போ சிக்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் தான் மொத்த திறன் 2 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ நம்ம ஏவோட திறன் 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், சியோட திறன் 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தான் நம்ம பி கண்டுபிடிக்க வேண்டிய திறனுக்கு வரோம். அங்கே நீங்கள் என்ன கவனிக்கணும்? பியும் சியும் சேர்ந்த திறன் 4 தானே. அப்போது பி + சி சேர்ந்த திறன் 4 அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ என்ன? சியோட திறன் 1. அப்போது பிக்கு என்ன வேல்யூ? நான் பாக்ஸ் நோட் பண்ணியிருக்கேன், நம்ம ஃபில் பண்ணணும். பிக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு மொத்தத்துக்கு 4 கிடைக்கும். பிக்கு 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணா தானே. அப்போ நம்ம பியோட திறன் கண்டுபிடிச்சிட்டோம் 3 அப்படிங்கிறது. ஸோ ஒருத்தரோட திறன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம கிளம்பிடலாம். எல்சிஎம்க்கு டிவைட் பண்ண கிளம்பிடலாம். அப்போ 12 ÷ 3 இதை அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 4ன்னு வருமா? அப்போது 4 மணி நேரத்தில் பி முடிச்சிருவாரு. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிச்சுக்கலாம். ஸோ எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அழகாக இதில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ யார் வீடியோவை முழுமையாக தெளிவாக பார்த்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸில் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கோ ஒன் பை ஒன்னாக அந்த டைம் அண்ட் ஒர்க்குரிய ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.